I greet you all in the name of Lord Jesus Christ. I am so happy to be meeting you all today through this Be and Praise by God's Word series. And நம்ம இந்த ஒரு 2 நாட்கள் ஆக்சுவலாக நம்ம துவங்கி நம்ம எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆவின் கனி பற்றி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் 2 நாட்கள் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்டை பற்றின அந்த மிஸ்கன்செப்ஷனை பார்த்துருந்தோம். அது ப்ளூரல் கிடையாது, ஒரு கனி தான், பட் 9 கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றதை பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அன்பு பற்றி பார்த்துட்டோம், அடுத்து ஜாய் பற்றி பார்த்துட்டோம், லவ் பற்றி பார்த்தோம், ஜாய் அதாவது அன்பு சந்தோஷத்தை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். கலேஷியன்ஸ் சாப்டர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இங்கிலீஷில் வாசிக்கலாம். But the fruit of the spirit is love, joy, peace, long suffering, kindness, goodness, faithfulness, gentleness, self-control, and against such thing there is no law. So இன்றைக்கு 3வது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பீஸ், சமாதானத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சமாதானம்ன்றது நம்மளோட உள் ஆழ் மனசில் இருக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு சமாதானம். ஓகே, அநேக நேரத்தில் நம்மளுக்கு இந்த சமாதானத்தில் தான் நாங்கள் பிரச்சனை. நைட்டானால் தூக்கம் வரதில்ல, என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, எதனாலனே தெரியல, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக நிம்மதியே இல்லை, நான் என்ன தான் சபைக்கு போனாலும், என்ன தான் ஜெபிச்சாலும், என்ன தான் பைபிள் படித்தாலும் ஏன் எனக்கு இந்த சமாதானமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்டாக, நம்ம என்னதான் பைபிள் படித்தாலும், சர்ச்சுக்கு போனாலும், ப்ரே பண்ணாலும், முதலாவது நம்மளுக்கு தேவன் கூட சமாதானம் இல்லை அப்படின்னா நமக்குள்ள கண்டிப்பாக சமாதானம் இருக்காது. ஐ ரிப்பீட், நம்மளுக்கு தேவன் கூட சமாதானம் இல்லைன்னா நமக்குள்ள சமாதானம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம், அந்த பிரச்சனையில் நீங்கள் இன்வால்வ்டே கிடையாது. வீட்டில் இருக்கிற யாரோ 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, சமாதானமே இல்லை எனக்குள்ள அப்படின்னு இருக்குல்ல. அதே போல் தாங்க உங்களுக்குள்ளே ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆண்டவரோட சமாதானமாக இல்லை. இப்போ நம்மளுக்கு ஆண்டவர் கூட சமாதானம் கெட்டு போகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்யும்போது தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதானம் இருக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறீங்க, நான் வேதம் வாசிக்கிறேன், ப்ரே பண்ணுறேன், சர்ச்சுக்கெலாம் போகிறேன், அப்போவும் ஏன் அப்படின்னா வேதம் வாசிக்கிறோம், பட் அதன்படி நம்ம நடக்கிறோமா? ஜெபிக்கிறோம், பட் நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறோமா? சபைக்கு போகிறோம், ஆனால் அந்த ஒரு நாள் நம்ம சபைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே நம்ம சபையாக நடந்து கொள்கிறோம் ன்றது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம வாழும்போது, தேவனின் பிரகாரம் நம்ம வாழும்போது, தேவனின் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது தேவன் கூட நம்மளுக்கு சமாதானம் இருக்கும். தேவன் கூட நம்மளுக்கு சமாதானம் இருக்கும்போது தேவனின் சமாதானம் நம்மளுக்குள்ள பிரவேசிக்கும். When we have peace with God, the peace of God will prevail in us. திரும்ப நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம தேவன் கூட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும்போது தேவனோட ஈவான அவரோட சமாதானம் நம்மளை ஆளுகை செய்யும். அந்த சமாதானம் எப்படி இருக்கும்னா, நம்மளை சுற்றி எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம சமாதானத்தோடு இருப்போம். தேவன் கொடுக்குற வல்லமையினால் நம்ம ஒரு சிச்சுவேஷனையும் மேற்கொள்வோம். ஸோ First, I repeat again, we should have peace with God, then we will have peace of God resting upon us. நம் தேவனோட சமாதானமாக இருக்கும்போது தேவனுடைய அந்த ஈவான சமாதானம் நம்மளுக்குள்ள ஆளுகை செய்யும். அப்பொழுது நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம், நம்மளை சுற்றி ஒரு சமாதானம் கண்டிப்பாகவே இருக்கும். கன்ஃபியூஸ் ஆனீங்க, திரும்ப ஒரு விஷயம் இதை கேட்டு பாருங்க. ரொம்ப மெல்லிய 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 மிஸ்ட்ரிங்க. இட்ஸ் a very very beautiful mystery. When we have peace with God, the peace of God will prevail in us. And தேவனுடைய சமாதானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அசைக்கப்படாத ஒரு சமாதானமாக இருக்கும் இல்லை? அது அசைக்கவே முடியாது. தேவனோட சமாதானம் மொத்தம் நமக்குள்ளே வந்துருச்சுனாங்க, எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நம்மளை அசைக்கவே முடியாது. நம்ம தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு விஷயத்தையும் நம்ம டேக்கிள் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கு let us all pray first to have peace with God and then to receive the peace of God. First நம்ம தேவன் கூட சமாதானம் ஆகணும்னு ஜெபிப்போம். அடுத்து தேவனுடைய சமாதானம் நமக்குள்ள பிரவேசிக்கணும்ன்றதை நம்ம கேட்போம். வாங்க.
ஏசப்பா உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே அநேக நேரத்துல ராஜா உமக்கு விரோதமான காரியங்களை செய்து உமக்கிட்ட இருந்து தூரம் விலகி உம கூட ஒரு சமாதானம் இல்லாம நாங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். முதலாவது எங்களை மன்னிப்பீராக அப்பா. உம்முடைய சமாதானம் உம கூட நாங்க சமாதானமாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்ம கூட நாங்க சமாதானம் ஆகும்போது உம்முடைய சமாதானத்தை நாங்க பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆவியான தேவனே அப்பா, நாங்க எங்க இந்த இடத்துல எல்லாம் இடறி விழுந்திருக்கோம் என்றதை எங்களுக்கு காண்பித்து நாங்க தேவன் கூட சமாதானமாக எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a great day.